எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாத்துக்குமே இப்படி தான் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பசங்களுக்கு முட்டை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு முட்டை தான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். நாட்டுக்கோழி முட்டையும் காடை முட்டையும் தான். உங்கள் ஊரில் இந்த நாட்டுக்கோழி முட்டையும் காடை முட்டையும் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த முட்டை பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் வந்து பசங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அண்ட் எப்படி கொடுக்குறேன், எதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விளாக்லாம் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி காடை முட்டை தான். இந்த முட்டை பார்த்திங்கன்னா அன்றைக்கி பேக்கிங்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. உள்ளக்க ஒரு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே தேங்காய் நார்லாம் போட்டு நீட்டாக தான் பேக் பண்ணி வச்சுங்க. ஆனால் அதுலேயுமே வந்து நமக்கு டேமேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம மனசு கஷ்டமாகிடுச்சு. நீங்களே பாருங்கள் அந்த கொடுமையை பார்த்தீங்களா, இப்படி தான் இருந்துச்சு அந்த முட்டையை நாங்கள் ஃப்ரை பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் உடனே. அண்ட் இந்த முட்டையை வாங்குறது பெருசு இல்லை, இது நான் சேவ் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருசு. அதை வந்து நீட்டாக பாக்ஸில் வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து நான் சேவ் பண்ணி வைக்கணும். நான் ஒரே ஒரு முட்டையை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். எதுக்கு எடுத்து வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம